வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி ரோமருடைய புஸ்தகம், அதனுடைய 8வது அதிகாரம், அந்த 28வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ரோமருடைய புஸ்தகம் 8வது அதிகாரம், அதனுடைய 28வது வசனம். அன்றி அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலனும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். இல்லையா? ஒரு அருமையான ஒரு வசனம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் அப்படிங்கிறார். எல்லா விஷயமும் நமக்கு என்னவா இருக்குமா? நன்மையாக இருக்கும். கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா அந்த வசனத்துல எப்பவுமே பார்த்தீங்கன்னா தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது ஒரு கண்டிஷனை சேர்த்து கொடுப்பார். இதை பண்ணுனா நான் இதை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் என்ன பண்ணுவாரு? அவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். என் தேவன் சும்மா உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது இல்லை. அப்ப இந்த இடத்துல நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டியது என்னன்னா, சகலவிதமான ஆசீர்வாதத்தோடு சகலவிதமான நன்மையினாலும் தேவன் நம்மை நிரப்ப, அவர் நடத்த, அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் எப்போது அப்படிங்கிறது முக்கியமானது. எப்போது? தேவன் எப்படி சொல்றாரு? அவருடைய தீர்மானத்தின்படியும் தேவனுடைய அன்பு. ரெண்டு விஷயம் இருக்கு பாருங்க. ஒன்னு தீர்மானம். தீர்மானம்னு என்னது? ஒரு பர்பஸ், ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா? அது யாருடைய நோக்கமா இருக்கணும்? தேவனுடைய நோக்கமா இருக்கணும். அப்ப தேவனுடைய நோக்கமும் நம்முடைய அன்பு யார் மேல இருக்கணும்? தேவன் மேல நம்முடைய அன்பு இருக்கணும். இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா ஒரு வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். அந்த வாக்குத்தத்தம் என்ன? சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில எல்லா நன்மைக்கு எதுவா நடக்கும். சந்தோஷம். கேட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட முடியாது இல்லையா? ரெண்டு விஷயத்தை நீங்க பண்ணுனீங்கன்னா, முதல் விஷயம் தேவனுடைய தீர்மானம். அப்போ ஒரு ஃபார்முலாவை கொடுத்துருவாரு. என்ன கொடுக்குறாரு? என்னோட தீர்மானமும் உன்னுடைய தேவ அன்பும் சேர்ந்துச்சுன்னா உன்னுடைய வாழ்க்கையில எல்லாமே என்ன செய்யும்? நன்மையாக நடக்கும் அப்படின்ட்டு. வழக்கமாவே பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட முடியும்? குறைந்தபட்சம் 2 பேர் சேர்ந்தாதான் ஒரு அக்ரிமெண்ட் போட முடியும் இல்லையா? அப்போ ஒருத்தர் என்ன பண்ணுவாரு? ஒரு ஆஃபர் வைப்பார். இதை பண்ணுனீங்கன்னா நான் இதை தருவேன் அப்படி வைக்கிறார் இல்லையா? இந்த வீடுக்கு இத்தனை லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன் இல்லையா? இப்ப நான் ஒரு நிபந்தனையை வச்சுட்டேன். அதை ஒரு ஆள் அக்செப்ட் பண்ணிட்டா, ஏத்துக்கிட்டாதான் அந்த இடத்துல என்ன உருவாகும்? ஒரு அக்ரிமெண்ட் உருவாகும் இல்லையா? ஒரு ஒப்பந்தம் உருவாகும். ஒருவேளை நான் வைத்த வேலையை நீங்க ஏற்றுக்கல அப்படின்னா அங்க ஏதாவது ஒப்பந்தம் வருமா? வராது. அப்ப தேவன் இந்த இடத்துல ஒரு ஒப்பந்தத்திற்கு, ஒரு உடன்படிக்கைக்கு உங்களை அழைக்கிறார். அவர் சொல்லிட்டார், இதை பண்ணுனா நான் இதை தருவேன் அப்படின்ட்டாரு. இப்ப அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஜனம் தான் தேவன். இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, தேவன் இதை அறிவிச்சிட்டாரு அதனால அது எனக்கு கிடைக்கும். அப்படி இல்லை. அதை யாரு ஏற்றுக்கிட்டு செயல்படுத்துறீங்களோ அவர்களுக்கும் தேவனுக்கும் தான் என்ன இருக்கு? ஒப்பந்தம் இருக்கு. இப்ப தேவன் சொல்லிட்ட உடனே உங்களுடைய வாழ்க்கையில் அது நடந்துருமான்னு கேட்டா நடந்துராது. அதை நீங்கள் போய் என்ன பண்ணணும்? அதை என்ன செய்யணுமோ அதை செஞ்சீங்கன்னா, 50 லட்சம் ரூபாய்க்கு இந்த வீடுனா 50 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் அந்த வீடு எனக்கு இல்லையா? அப்ப தேவன் சார்பில் அவர் சொல்லுவது என்ன? எல்லாவற்றையும் நன்மையாக உனக்கு செய்வேன். ஆனா எப்போது அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறார். எப்போது? அது என்னுடைய தீர்மானத்தின்படி, என்னுடைய பர்பஸுக்கு, என்னுடைய நோக்கத்திற்கு நீங்க வந்தீங்கன்னா, நீங்க அழைக்கப்பட்டீங்கன்னா. அதே மாதிரி உங்களுடைய அன்பை நீங்கள் தேவ சமூகத்தில் செலுத்தினீங்கன்னா, இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா மட்டும்தான் என்ன நடக்கும்? தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். பாருங்க, எதையுமே தேவன் கொடுக்கல வாங்க அப்படின்னு சொன்னாருன்னா அது ஒரு ஒப்பந்தம் ஆயிராது. ஒரு ஒப்பந்தத்தில் எதுவுமே கிடைக்காது அப்படின்னா அது ஒப்பந்தமே இல்லை, அங்கீகரிக்கப்படாது இல்லையா? இந்த வீடு நான் உங்களுக்கு சும்மா கொடுக்குறேன்னா அது எப்படி வந்துடுது? அன்பினால, இரக்கத்தினால கொடுக்க முடியும் இல்லையா? இஷ்டதானமாக எழுதி கொடுக்க முடியும். இல்லைன்னா என்ன பண்ணணும்? கிரயம் செய்துதான் ஆகணும். ஏதோ ஒரு விஷயத்தை என்ன பண்ணி ஆகணும்? கிரயமாக கொடுத்துதான் ஆகணும். அப்பதான் அது என்னவாகும்? ஒப்பந்தமாகும். உடன்படிக்கைக்கும் அதே ஒரு கூறு தான். என்ன? அப்படி தேவன் கொடுக்க தயாராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். என்னது? ஒப்புக்கொள்ளணும். நான் இதை பண்றேன், நான் தயாரா வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? ஒரு பத்திரிக்கையில் நான் ஒரு செய்தி போடுறேன். என்னுடைய பொருள் இப்படி தொலைஞ்சு போச்சு, அதை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு நான் ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுப்பேன். இப்ப யாரெல்லாம் இதை வாசிப்பாங்க? எல்லாரும் வாசித்தீங்க இல்லையா? ஆனா எல்லாரும் 10 லட்சத்தை பெற்றுக்கொள்வீர்களா? இல்ல. யார் அதை பெற்றுக்கொள்வா? அதற்கான ஒரு முயற்சி, அதற்கான ஒரு தேடுதல், அந்த பொக்கிஷத்தை எடுத்து கொண்டு வந்து கொடுக்கிறவங்களுக்கு தான் அது கிடைக்கும் இல்லையா? இப்ப வேத வசனம் என்பது ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் கொடுக்கப்படுது.
எல்லாரும் பிரசங்கிக்கிறாங்க, எல்லாரும் வசனத்தை கேட்கிறாங்க, ஆனால் யாரும் அதை அனுபவிக்க போறதில்லை. காரணம் என்ன? அவருடைய செயல்பாடுகளுக்கும் அந்த வசனத்திற்கும் சம்பந்தமே இல்லை. அப்ப நீங்க செயல்பாடுகளை பொறுத்து தான் உங்களுடைய உடன்படிக்கையானது உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். தேவன் எத்தனை பேரோட நீங்க உடன்படிக்கை பண்ணார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் எளிதில் கண்டுபிடிச்சிடலாம். எத்தனை பேர் தேவனுடைய நோக்கத்திற்காக ஓடுறீங்க? தேவன் ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்காரு இல்லையா? அந்த அறிவிப்புக்காக எத்தனை பேர் பிரயாசப்படுறீங்க, மெனக்கிடுறீங்க, நேரம் செலவிடுறீங்க? அப்படின்னா உங்களுக்கும் தேவனுக்கும் ஏதோ ஒரு உடன்படிக்கை இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம்? வேதத்தில் வசனம் இருக்கு. ஆமா இருக்கு. உங்களிடத்தில் செயல்பாடு இல்லைன்னா இந்த வேதத்துக்கும் உங்களுக்கும் என்ன இல்லை? சம்பந்தமே இல்லை. சபையில் வருவது என்பது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது அல்ல, தேவ வார்த்தையின்படி நடப்பதுதான் இல்லையா? இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஆஃபரை கொடுத்த உடனே ஒரு கடையில் ஒரு 10 துணி வாங்கினா 20 துணி ஃப்ரீ இல்லையா? போட்டாச்சு, சந்தோஷம். எல்லாரும் வந்துட்டீங்க. வந்துட்டா துணி உங்களுக்கு கிடைச்சிருமா இல்லையா? அதுக்கான செயல்பாடு ஒன்று இருக்கு. எல்லாருக்கும் துணி கொடுக்க மாட்டோம். 10 துணியை வாங்கினா எக்ஸ்ட்ரா 10 துணி கொடுப்போம் இல்லையா? அப்ப அங்க செயல்பாடுன்னு ஒன்று இருக்கு. யாரு செயல்படுகிறார்களோ அவர்கள் தான் என்ன பண்ண முடியும்? தேவ சமூகத்தில் உடன்படிக்கையினூடாக தேவனோடு இணைக்கப்பட முடியும். அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். சும்மாவே உட்கார்ந்திருப்பேன், சபைக்கு வருவேன், உட்காருவேன், கேட்பேன், செயல்பட மாட்டேன்னா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அல்லேலூயா. இப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும்னா நான் என்ன பண்ணணும்? செயல்பட ஆரம்பிக்கணும். நீங்க பார்த்தீங்கன்னா தேவனுடைய திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுகிற போது அந்த மனிதனை ஒரு பைத்தியக்காரன் ஆக்கிடுவார். எப்படி ஆக்குவார்? பைத்தியக்காரன் மாதிரி ஆக்கிடுவார். எதுக்கு அதை பண்றோன்னே தெரியாது, ஆனால் அதை பண்ண சொல்லுவார், பண்ண வைப்பார். ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம பண்றவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார் இல்லையா? திடீர்னு சொன்னார் ஆபிரகாம், புறப்பட்டு போ. எங்க போனோம்? போ, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. எதுக்கு போனோம்? போ, அவ்வளவுதான். போனாதான் ஆசீர்வாதம். தேவன் என்ன சொல்லுவாரு? திடீர்னு போய் பேழையை கட்டு. எதுக்கு கட்டணும்? நீ பேழையை கட்டு. அவன் பேழையை கட்டுகிறான். தேவன் ஒரு விஷயத்தை சொல்றாரு, அதை செயல்படுத்துகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். நம்ம வாழ்க்கையிலும் தேவன் நிறைய விஷயத்தை சொல்றாரு, நம்ம செயல்படுத்துறதே இல்லை. கேட்டா என்ன சொல்றது? தேவன் என்னை ஆசீர்வதிக்கவே இல்லையே. ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக நீங்கள் மாற நீங்கள் என்ன பிரயாசப்பட்டீர்கள்ங்கிறது தான் கேள்வி இல்லையா? தேவ சமூகத்தில் நிறைய பேர் போய் உடன்படிக்கையை உலக மக்களோடு செய்து கொள்கிறோம். யாரோட பண்றோம்? உலக மக்களோடு செய்து கொள்கிறோம். பாருங்க, இந்த உலகத்தில் உங்களுக்கும் நிறைய நபர்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்கும், ஒரு உடன்படிக்கை இருக்கும். உங்க 2 பேருக்குள்ளாடி இல்லையா? அது அன்பினால் இருக்கும், இல்ல பொருள் மாற்றத்தினால் இருக்கும், இல்லைன்னா தொலைபேசி வாயிலாக இருக்கும், பேசிக்கிட்டே இருப்போம் இல்லையா? இருக்கிறது தேவ சமூகத்தில். ஆனா இந்த உலகத்தோடு ஒரு ஒட்டுணியா வாழ்ந்துட்டு இருக்கோம். உலகத்திற்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்வது அது கூடாத காரியம் பைபிள் சொல்லுது. ஆனா நான் என்ன நம்புறேன்னா, உலகத்தையும் ஒரு கையில பிடிச்சிட்டு தேவனையும் ஒரு கையில பிடிச்சிட்டு அப்படியே பரலோகம் போயிடலாம்னு நம்புறேன். அப்படி போயிட முடியுமா? முடியாது. 2 பேரையும் கையில பிடிச்சி யாராவது ஒரு ஆளை விட்டு தான் ஆகணும். அப்ப இந்த உலகத்தை நீங்கள் விட ஆரம்பித்தீங்கன்னா எதை விடுவீங்க? இவ்வுலக இச்சையை விடுவீங்க, இவ்வுலக பாவத்தை விடுவீங்க, இவ்வுலகத்திற்கு நேரம் செலவிடுவதை விட்டுட்டு எந்த பக்கமா போவீங்க? தேவன் சமூகத்துல போவீங்க. ஆனால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேரம் இல்லைன்னு யாராவது சொல்றீங்களா? நேரம் இல்லைன்னு ஏதாவது சொல்றீங்களா? அப்படிதான் இருக்கா? கலெக்டர் உத்தியம் பாக்குறீங்களா? கலெக்டருக்கே நேரம் இருக்கு இல்லையா? நேரம் நினைச்சா எல்லாருக்கும் இருக்கு, உருவாக்க முடியும் இல்லையா? சாப்பிடுறதுக்கு ஒரு நேரம் ஏற்படுத்துறது மாதிரி ஜெபிப்பதற்கு ஒரு நேரத்தை ஏற்படுத்திட முடியும். உணவு இல்லைன்னா செத்துருவேன்னு தெரியற மாதிரி ஜெபம் இல்லைன்னா செத்துருவேன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவோம்? ஜெபிக்க முடியும். ஜெபம் இல்லைன்னா செத்துருவோமா? ஆமா செத்துருவோம். ஆத்மா என்ன ஆயிரும்? அது செத்து போயிரும். அப்படின்னா நம்ம என்ன தெரியணும்? நான் ஜெபிக்கலனா என் ஆத்மா செத்து போயிரும். இந்த மாமிசம் என்றோ ஒரு நாள் சாக போகிறது, ஆனா ஆத்மா அப்படி இல்லை. இவர்கள் உயிரோடு செத்தவர்கள். யாரை பார்த்து சொல்றாரு? தேவனோடு எந்த உறவும் இல்லைன்னா நீங்க என்ன பண்றீங்க? இந்த சரீரம் ஆளுது, ஆனா நீங்க உயிரோடு செத்தவர்களாக இருக்கிறீங்க. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள். எப்படி சொல்றாரு பாருங்க, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. உள்ள எல்லாம் நாற்றமா இருக்கு, தேவனுக்கு உகந்தது ஒண்ணுமே இல்லை. அங்க தேவன் வந்தாலும் என்னதான் பண்ணுவாரு? சாட்டை எடுத்து 2 அடிச்சு வெளியே போனான்னு சொல்லுவார் இல்லையா? ஏன்னா நீங்க கள்ளர் குகையாக தேவ சமூகத்தை மாற்றி விட்டீர்கள். அப்ப தேவ சமூகத்தில் வந்திருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் முதலாவது இந்த நடிப்பெல்லாம் விட்டுறணும். நான் சபைக்கு போறேன், ஒரு பிரயோஜனம் இல்லை. வாழ்க்கையில் மாற்றம் வந்துச்சா, செயல்பாடில் மாற்றம் வந்துச்சா, தேவனுக்காக எதையாவது செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா மட்டும்தான் தேவனுக்கும் உங்களுக்குமான உடன்படிக்கை. இந்த உலகத்தோடு ஒரு ஒப்பந்தத்தை போட்டுட்டு நீங்க தேவ சமூகத்தில் என்ன பண்ண முடியாது? எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுடைய உடன்படிக்கை என்பது தேவனோடு மட்டும்தான் இருக்கணும். பாருங்களேன், நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வெளிநாட்டிலிருந்து இத்தனை கிராம் தங்கத்தை கடத்தி கொண்டு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு இவ்வளவு ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லிடுறேன். நானும் நீங்களும் ஒரு ஒப்பந்தம் போட்டுரும்.
நீங்க வெளிநாட்டுக்கு போயிடுறீங்க இல்லையா, வெளிநாட்டுக்கு போயிட்டு தங்கத்தை வாங்கிட்டு வந்துடுறீங்க. வாங்கும்போது உங்களை போலீஸ் கைது பண்ணிடுது. போய் சொல்ல முடியுமா, சார் நானும் அவரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம் சார். அவர் என்ன சொன்னார், இத்தனை பவுனை கொண்டு வந்தேன்னா நான் உனக்கு இவ்வளவு தருவேன்னு சொன்னார், அதனால தான் சார் இதை போட்டோம், அக்ரிமெண்ட் படி தான் நான் செயல்பட்டு இருக்கிறேன், என்ன விடுவீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல. எல்லா ஒப்பந்தமும் அது சட்ட ரீதியானதாகாது. இந்த உலகத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய திருட்டும் பாவமும் மோசமும் என்ன செய்யாது, அது தேவனுக்கு உகந்ததாகாது. அப்ப தேவனுடைய பார்வையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஒப்பந்தமும் சரியானதான் நீங்க பார்க்கணும். நீங்கள் ஒரு மனிதரோடு பேசக்கூடிய வார்த்தை அது தேவனுடைய பார்வையில் சரியானதான்னு பார்க்கணும். நீங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அது தேவனுடைய பார்வையில் சரிதானான்னு பார்க்கணும். அப்படிதானே இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள். இப்ப சில விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க. உலக மனிதர்கள் ஆதாமும் ஏவாளும் இருக்கிறாங்க. சாத்தான் என்ன சொல்லிச்சு, இதை சாப்பிடுகிற போது நீங்கள் தேவர்களை போல ஆவீர்கள். சந்தோஷம் இல்லையா? ஆனா அவர்கள் தேவர்களை போல ஆறார்களா? இப்ப இவங்க போய் என்ன சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. சிக்கல் என்னன்னா, மனைவிட்ட சொல்றாப்புல, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், உங்களை தேனிலவுக்கு கூட்டிட்டு போவேன் அப்படிங்கிற அக்ரிமெண்ட் இல்லையா? தேனிலவுக்கு கூட்டிட்டு போவேன் அக்ரிமெண்ட் இல்லையா? ஏதோ ஒண்ணு. கண்டக்டர் இருக்காருல்ல, இங்க காசு கொடுக்குறீங்க வாங்குறீங்க, அது ஒரு அக்ரிமெண்ட் இல்லையா? அவர் அதை கொடுத்தாரு, நான் இதை வாங்கினேங்கிறது ஒரு அக்ரிமெண்ட். அதே மாதிரி அவர் திருமணத்தின் போது சொல்றாரு, நான் தேனிலவுக்கு அழைச்சிட்டு போய், எங்க 3க்கு எப்படி போக முடியும், ராக்கெட்ல தான் போக முடியும். அப்போ இவர் கல்யாணம் ஆயிடுச்சு, 1 மாசம் ஆயிடுச்சு, 2 மாசம் ஆயிடுச்சு, இவர் 3 கூட்டு போற மாதிரி இல்ல. பொன்னாடி போய் வழக்கு போட முடியுமா? என்ன இவர் ஏமாத்திட்டாரு, 3 கூட்டு போறேன்னாரு, இப்போ வரைக்கும் ராக்கெட் புக் பண்ணல அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்? செல்லுபடி ஆகாத ஒரு விஷயங்களுக்காக நீங்க மாறி மாறி பேசிக்கொண்டு சிரிச்சுக்க முடியும் இல்லையா? நான் இப்ப கண்ணை மூடி மந்திரம் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன், ஒரு 50 கோடியை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றேன். நீங்க அதை நம்பி என்ன பண்றீங்க, அதுக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் அட்வான்ஸ் மட்டும் கொடுங்க அப்படிங்கிறேன் இல்லையா? வந்து கொடுத்துறீங்க, நான் கொடுக்கல. அப்ப சட்டம் என்ன சொல்லும் தெரியுமா, ஒரு பைத்தியக்காரன் எவனோ ஒருத்தன் 50 லட்சம் ரூபாய் மேஜிக்கில் கொடுப்பேன்னு சொன்னா அதை நம்பி 10 லட்சம் கொடுத்தேன். இதுக்கெல்லாம் நாங்க என்ன பண்ண முடியாது, ஆக்ஷனு எடுக்க முடியாது. அதான் சொல்றேன், இந்த உலகத்தை நம்பி சாத்தானை நம்பி நீங்கள் சில விஷயம் செய்றீங்க இல்லையா, இதனால ஏதேனும் பிரயோஜனம் இருக்கான்னு கேட்டா எதுவும் இல்லை. தேவ சமூகத்தில் அந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் அது என்ன இல்ல, நிலை நிற்பதில்லை. காரணம் என்ன, தேவன் சொல்லி நீங்க இதை செய்யல. சாத்தான் தான் என்ன வஞ்சித்தான், தேவன் விடல. அவனுக்கு என்ன பண்ணாரு, தண்டனையை கொடுத்தார். காரணம் என்ன, சாத்தான் சொன்ன ஒப்பந்தம் முக்கியமா அல்லது நான் உன்னோடு ஏற்படுத்தின உடன்படிக்கை முக்கியமா தான் தேவன் கேட்பார். இப்ப இங்க வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் இடத்துல தேவன் உடன்படிக்கை பண்ண விரும்புறாரு, உலகமும் உடன்படிக்கை பண்ண விரும்புது. ஆனா நான் யாரோடு உடன்படிக்கை போட்டுட்டு இருக்கேன், உலகத்தோடு பாவம் செய்வது உலகத்தோடு போடக்கூடிய உடன்படிக்கை, உலகத்தை இச்சித்து நாடுவது இந்த உலகத்தோடு போடப்படக்கூடிய உடன்படிக்கை. இந்த உலகம் எனக்கு மொழிபெயர்த்து வழங்கிச்சு இயேசு ஜீசஸ்னு, நான் அந்த பேரை தான் சொல்லுவேன். உலகத்தோடு போடக்கூடிய உடன்படிக்கை, தேவனோடு போடக்கூடிய உடன்படிக்கை. நான் தேவன் எதை சொல்லுகிறார், தேவன் என்னை என்ன செய்ய விரும்புகிறார் அப்படிங்கிறது தான். இப்ப 2 விஷயம் ரொம்ப முக்கியமானது பாருங்க. ஒன்னு, தேவனுடைய தீர்மானம் என்ன, என்னுடைய அன்பு யாரிடத்தில் இருக்கிறது. இந்த 2ஐயும் வைத்துதான் தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார்.